தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். எல்பிஜிக்கு தட்டுப்பாடு கன்ஃபார்ம் இந்தியாவில், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த உண்மையோடு சேர்த்து பெட்ரோல் டீசலே கிடைக்காதுன்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்களே, அது பொய் மக்களே. இந்த உண்மை தெரியாமல் பல பேரும் பெட்ரோல் பங்க்ஸை முண்டி அடித்து ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கு. கொரோனா காலகட்டத்தில் கூட பார்க்காத காட்சிகளை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். வெள்ள பேரிடர் காலங்களில் இது மாதிரிலாம் குவிஞ்சு பார்த்துருக்கோம்ல, எங்கே இது கிடைக்காம போயிடுமோன்னு சூப்பர் மார்க்கெட்டில். அது போல் பங்க்கில் பல பேர் குவிஞ்சிட்டு இருக்காங்க. இதை பற்றியும் இந்த கான்ஃப்ளிக்டோட அடுத்த லெவல் இருக்குல்ல, இது எல்லாத்தை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். இந்த எல்லா கலேபரங்களுக்கும் ஆரம்ப புள்ளி பார்த்தீங்கன்னா எந்த இடம் தான், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ். இதை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கங்க, அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்ப்போம். இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் பகுதியிலிருந்து மட்டுமே ஒரு மாதத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3000 கப்பல்களுக்கு மேலே போகும். இந்த ஒரு பகுதியை கிராஸ் பண்ணி போகிறது மட்டும் 3000 கப்பலுக்கு மேலே. இந்த உலகத்தோட பிஸியஸ்ட் ஆயில் ஷிப்பிங் சேனல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது முக்கியமான ஒன்று. எந்த அளவுக்குன்னா, உலகத்துக்கு தேவையான இந்த ஆயில்லாம் கப்பல்களில் மற்றபடி போயிட்டு வருது பார்த்தீங்களா, எடுத்துகிட்டு போகிறாங்க ஆயில் டேங்கர்ஸில். இப்படி நடந்துட்டுருக்க சப்ளைஸில் 20% சப்ளை பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை தாண்டி தான் நடக்கணும். ஸோ இது எதனாவது கண்டமாகுது அப்படின்னா 20% உலகம் முழுக்க இந்த எரிபொருள் சார்ந்த ஷார்ட்டேஜ் இருக்குல்ல, அது ஏற்படும். இந்தியா இப்போ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா எல்பிஜி சார்ந்து மட்டும், அதை மைண்ட் வச்சுக்கோங்க. இல்லை இந்த மிடில் ஈஸ்டோட மேஜர் ஆயில் அண்ட் கேஸ் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்களே, ஃபார் எக்ஸாம்பிள் ஈரான், ஈராக், குவைத், கத்தார், சவுதி, யுஏஇன்னு இத்தனை தரப்புகளும் இந்த பகுதியை நம்பி இருக்குது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை. அது ஏதாவது ஒன்று ஆகுது அப்படின்னா, பிளாக் பண்ணப்படுது அப்படின்னா, இவங்க உருவாக்குற எந்த ஒரு ஃபியூவல் சார்ந்த விஷயங்களும் வெளியே வராது. க்ரூடு முக்கியமாக வராது. க்ரூடில் இருந்து பை ப்ராடக்டாக நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கோம், அது முக்கியமாக வராது. இல்லை இன்னொரு பிரச்சனை இருக்குது. சரி ப்ரோ, இந்த பகுதியில் பிளாக் ஆகலை அப்படின்னா மட்டும் இவங்களாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு கேள்வி வரும். கான்ஃப்ளிக்ட் பெருசாக போக போக ஆயில் ரெஃபைனரிஸ் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. க்ரூடை எக்ஸ்போர்ட் பண்ணுறது சார்ந்து ப்ரீ ஒர்க் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதையும் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாக்கை எடுத்தாலும் இவங்க ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும். வித்தியாசம் புரிஞ்சிருச்சா? ரைட்டு. இந்த ஈரான் வர்சஸ் அமெரிக்கா டென்ஷன் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸில் ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்கு. ஹார்மூஸில் மட்டுமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 13 கப்பல்கள் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. இதில் மேக்ஸிமம் அடிச்சது வேறு யாராக இருக்க முடியும்? ஈரான் தான். கடைசியாக நடந்த அட்டாக்கில் பார்த்தீங்கன்னா 3 ஷிப்ஸ் அடிச்சிருக்காங்க. 3. இது உங்களுக்கு வரைபடம் தெரியுதா? ஆக்சுவலாக இந்த UKMTO, UK மேரிடைம் ட்ரேட் ஆப்ரேஷன்ஸ், இந்த செக்யூரிட்டி அத்தாரிட்டி புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்காங்க. எந்தெந்த கப்பல்களை இப்போ கடைசியாக ஈரான் அடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் உண்மை என்னென்னா, வந்து அங்கே அட்டாக் பண்ணியிருக்காங்க, ஆனால் யார் அட்டாக் பண்ணுறது சார்ந்து தெளிவான புரிதல் இன்னும் கிடைக்கல. ஏற்கனவே ஈரான் சொல்லிச்சுல, இந்த பக்கம் நாங்கள் அலோவ் பண்ணுற கப்பல்கள் மட்டும் தான் கிராஸ் பண்ணணும், மற்றபடி எது கிராஸ் பண்ணலாம் அடிப்போன்னு சொன்னாங்களே, அந்த கண்ணோட்டத்தில் ஈரான் தான் அடிச்சிருக்கோன்னு நம்புகிறாங்க. ஓகே ரைட்டு. இதில் மொதல் கப்பல் பார்த்தீங்கன்னா ஜப்பானோட ஒன் மெஜஸ்டி, இந்த கப்பல் அடிச்சிருக்காங்க. இது இந்த யுஏஇயோட ராசல் கைமா போர்ட் சிட்டி இருக்குல்ல, அங்கேருந்து 47 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கப்பல் அடிச்சிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மார்ஷல் ஐலண்ட்ஸோட ஸ்டார் பைனைத், இந்த கப்பலை துபாயிலிருந்து நார்த்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 92 கிலோமீட்டர்ஸுங்க, அந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்குது, அடிச்சிருக்காங்க. மூணாவதாக தாய்லாந்தோட மயூரி நரி, இந்த கப்பல் கிட்டத்தட்ட ஒமன்லேருந்து 19 கிலோமீட்டர் தொலைவில், நார்த்தில் 19 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த கப்பல், இதே அடிச்சிருக்காங்க. இந்த 3 கப்பல்களும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் பகுதியை கடக்க முற்பட்டுச்சு, இதனால தான் அடித்தாங்கன்ற மாதிரி தகவல்களும் அடுத்தடுத்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. எக்ஸாக்டாக எங்கெங்கெல்லாம் அடிச்சிருக்காங்க இந்த கப்பல்கள் அது சார்ந்து சொல்லிடுறேன். இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் முதல்ல சொன்னால ஒன் மெஜஸ்டி கரெக்டாக இந்த இடத்துல வச்சு அடிச்சிருக்க மாதிரி இருக்குது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ்க்கு மிடில் கிட்டத்தட்ட இந்த இடத்துல வச்சு இந்த கப்பலை அடிச்சிருக்காங்க. ரெண்டாவதாக ஸ்டார் வைனத்து, இந்த கப்பலை இந்த பகுதி சார்ந்து அடிச்சிருக்காங்க. மூணாவதாக இந்த மயூரி சொன்ன பார்த்தீங்களா, இந்த கப்பல் கிட்டத்தட்ட ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை கிராஸ் பண்ணுற இடம், அந்த இடத்துல கரெக்டாக அடிச்சிருக்காங்க. ஸோ 3 கப்பல்கள் அடித்து முடிச்சாச்சா? ஆனால் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் பகுதியில் இந்திய கப்பல்கள் சார்ந்து தாக்குதல் நடத்தப்படுறதா சொல்கிறாங்களோ பல பேரும். அதில் உண்மை கிடையாதுங்க. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இப்போ நாங்கள் பேசியிருக்கோங்க ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் கிட்ட, நம்மளோட கப்பல்களை தொட மாட்டோன்னு சொல்லிட்டதா, வாக்குறுதி கொடுத்ததா அடுத்த கட்ட தகவல் வெளியே வந்திருக்கு. ஸோ இந்தியர்களுக்கு இப்போ கிடச்சிருக்க ஒரே ஒரு பெரிய ஆறுதல், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை இந்தியன் ஃப்ளாக்டு ஷிப் ஏதாவது கிடக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லைன்றது தான். அந்த 3 கப்பல்களை பற்றி லிஸ்ட்டு போட்டோம் பார்த்தீங்களா, அதில் முக்கியமாக ஒரு கப்பலை சொன்ன பாருங்க,
இந்த மயூரி நரி. இது ஆக்சுவலாக யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இருந்து நம்ம குஜராத்தை நோக்கி வந்துட்டு இருந்த கப்பல். இந்த கப்பல் அடித்த 3 கப்பல்களில் இந்த முக்கியமான கப்பல். இந்த தாக்குதலை ஈரான் தான் பண்ணியிருக்குன்னு எல்லாருக்குமே ஆப்வியஸாக தெரிஞ்சிருச்சு. நம்ம இந்திய அரசு கண்டனம் பதிவு பண்ணியிருக்காங்க. ஈரானுக்கு எதிராக ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இந்த இஷ்யூ எப்படி மாறிட்டு இருக்குன்னா, ஈரான் வர்சஸ் அமெரிக்கா இஸ்ரேல் கிடையாது, ஈரான் வர்சஸ் குளோபல்ன்ற மாதிரி மாறிடுச்சு. ஏன்னா ஈரான் மற்ற இடங்கள் அடிக்கிற மாதிரி மறைய போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க மிடில் ஈஸ்ட் முழுக்க. அப்புறம் இந்த கப்பல்கள் சார்ந்து இதில் எல்லா நாடுகளும் கோபம் கொண்டிருக்கு, இந்தியா உட்பட. இந்திய அரசு என்ன சொல்கிறாங்க, ஏங்க இது போல் தாக்குதல்லாம் நிறுத்துங்க, இதெல்லாம் ஏற்றுக்க முடியாத தாக்குதல்கள்னு நாம் கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கோம். இன்னொரு தகவலும் சொல்லிடுற மக்களே, இந்த கப்பலை அடித்தாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, இது சார்ந்த ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. 20 சைலர்ஸை ரெஸ்கியூ பண்ணியாச்சு, நல்ல விஷயம். ஆனால் என்ஜின் ரூமில் ஒரு 3 பேர் சிக்கிட்டு இருந்திருக்காங்க போல இருக்குது. அவங்க உயிர் போயிடுச்சுன்றது தான் அடுத்த கட்ட தகவலாக வெளியே வந்திருக்கு. இதை பற்றி இன்னும் வெரிஃபைட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்த பிற்பாடு அடுத்த வீடியோவில் இதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஆயில் ப்ரைஸ் இருக்குல்ல, அது இப்போ எப்படி திரும்ப டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. $85 போகிறது, $95, இப்போ $100 எட்டிடுச்சு. இதுக்கப்புறம் $110 மாதிரியும் அப்படியே போயிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு ஃபுல்லாக ஆயில் ப்ரைஸு. ஞாபகம் இருக்கா, $100 அப்படின்ற விலையை க்ரூட் ஆயில் எட்டுற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்ட்டு நம்ம இந்திய அரசு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஆனால் நிலைமை எப்படியே பெருசாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு அந்த கான்ஃப்ளிக்ட்டு ஆப்வியஸாக $100 கிராஸ் பண்ணிவிடும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஈரான் என்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுது, நாங்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை பிளாக் பண்ணி வச்சுருக்கோல, இதன் காரணமாக மட்டும் இல்லை, இன்னும் நாங்கள் மிடில் ஈஸ்ட் முழுக்க அடிச்சுக்கிட்டு இருக்கோல, இதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா $100 கிடையாதுப்பா, $200 வரைக்கும் இந்த ஆயிலோட ப்ரைஸ் மேலே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு ஈரான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஈரானுக்கு நல்லா தெரியும், நம்ம தன்னிச்சையாக நின்று அமெரிக்காவை பெருசாக பண்ண முடியாது. அதான் உண்மை. நீங்கள் ஈரான் சார்பாளர்களாக இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. அமெரிக்க படை அவ்வளோ பெரிய படை, அதை எதிர்த்து இவங்களால பெருசாக பண்ண முடியாது, தாக்கு பிடிக்க முடியும், அவ்வளோதான். ஆனால் உலகம் முழுக்க இந்த எக்கனாமிக் கிரைசிஸை மட்டும் ஈரான் கிரியேட் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கான்ஃப்ளிக்ட்டை நிறுத்ததை விட்டால் ஒரு வழி இல்லை. இதுதான் ஈரானோட மாஸ்டர் பிளானாக இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதனால தான் ஈரான் பல நாடுகளை எதிரிகளும் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ சென்னையில் ஃபியூல் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் 1 லிட்டர் ₹100.84, டீசல் 1 லிட்டர் ₹92.39, சிஎன்ஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கிலோகிராம் ₹91.50. இந்த டென்ஷன் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இந்த ரேட் அப்படியே பீக்குக்கு போகும், அதில் மாற்றிருக்கிறது இல்லை. ஆனால் இந்த பெட்ரோல் டீசல் சார்ந்து இது வரைக்கும் தட்டுப்பாடு இல்லைன்றது மட்டும் தெரிஞ்சுங்க மக்களே. ஏன்னா அவ்வளோ பெரிய பெட்ரோல் பங்கை படையெடுத்துட்டு இருக்கீங்களே, அது வேண்டாம் பேனிக்கில். அதை தான் இங்கே திரும்ப சொல்ல வரேன். டொனால்ட் ட்ரம்ப் இவ்வளோ பெரிய இஷ்யூ போயிட்டுருக்கா, ஆரம்பிச்சு விட்டாரா, இவர்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க என்னதாங்க ஆகிட்டுருக்கு, இது போல் உலகம் முழுக்க ஆயில் கிரைசிஸ் பெருசாக போயிட்டுருக்குன்னு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, மேட்டர் ஆஃப் வார்னு சொல்கிறாரு. இந்த ஆயில் விலை ஏறுறது இறங்குறது எல்லாமே இந்த போரால் ஏற்படுற தாக்கம் தான் அப்படின்றாரு. அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அமெரிக்கா என்ன பண்ண போகுது, இதை கேட்டால் எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாயிடும்ப்பா, யாரும் கவலைப்பட வேணாம், சீக்கிரமாக சரியாயிடும். ஆக்சுவலாக ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு கேள்வி கேட்குறாங்க, சார் நீங்கள் வாருக்கு போகிறீங்களா இல்லை எக்ஸ்கர்ஷன் போகிறீங்களா, அப்பப்போ ஒரு நாடுகள் போயிட்டு சண்டை எடுத்துகிட்டு வந்துடுறீங்க, பெரிய பிரச்சனை ஆகிடுது, என்னதான் சார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு, நான் இதை ரெண்டுமே சேர்த்து சொல்கிறேன்ப்பா, இது போர் தான், ஆனால் எக்ஸ்கர்ஷன் கூட நீங்கள் வச்சுக்கலான்றாரு. அதாவது சுற்றுலா போய்ட்டு வர மாதிரி, சுற்றுலா போய்ட்டு வர மாதிரி பார்க்குறாரு அமெரிக்க அதிபர். இந்த டூர் இருக்குல்ல, அதாவது ஈரானில் நடக்கிற வார எக்ஸ்கர்ஷன் டூராக மென்ஷன் பண்ணுறாரு. இதிலேருந்து அமெரிக்கா எப்போவுமே வெளியே இருக்கணும் ஃப்யூச்சரில் அப்படின்றதுக்காக தான் இந்த டூர் நான் சும்மா அப்படி போயிட்டு வந்திருக்கேன், அவ்வளோதான். இது எனக்கு ஒரு சின்ன டூர். ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் இது பெரிய வார். ஏன்னா எங்களை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்களே, நாங்கள் நினச்சதை விட ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க. நாங்கள் கூட சரி ஈரானை ரொம்ப பெருசாக நினச்சோம் அப்படி இப்படின்னு, ஆனால் ஒன்றுமே இல்லை அவங்க அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஒன்றுமே இல்லைன்னா ஒரே நாளில் முடிச்சிருக்கலாமே, எதுக்கு இவ்வளோ நாட்கள், நம்மளே யோசிக்கிற மாதிரி இருக்கல. ரைட், விடுங்க. இந்த அடுத்த 3 நாட்களுக்கு பெட்ரோல் டீசலே கிடைக்காது, இந்தியாவில் இருக்க எல்லா பங்க்கும் அவ்வளோதான்ற மாதிரி எவனோ ஒரு வதந்தியை கிளப்பி விட்டாங்க. சோஷியல் மீடியா முழுக்க அந்த வதந்தி சரன்னு பரவவே என்ன கூட்டம்ன்றீங்க. ஒரு பங்க்லேயும் சென்னையில் அதிகம், சென்னையில் இருக்க பங்குகள்லாம் அவ்வளோ வண்டி நிற்கிது போயிட்டு, அதுவும் அந்த ஆஃபீஸ்க்கு போகணுமேன்ற தலைவலியில் அதுக்கு மத்தியில் பங்க்கில் நின்று வெயிட் பண்ணி பாவம் அந்த மக்களை பார்க்குறதுக்கு. ஆனால் நம்பாதீங்க மக்களே, இது வதந்தி தான், தயவு செஞ்சு நம்பாதீங்க. இதில் இந்த ஒரு சில பேர் என்ன தெரியுமா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, பின்னாடி எத்தனை பேர் இருந்தாலும் சரி, ஆனால் எனக்கு எப்படியாச்சும் நான் இங்கேருந்து போகணும், எனக்கு இந்த பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் ஏறிச்சுன்னா கட்டுப்படி ஆகாது, இல்லைன்ட்டானா ரொம்ப கஷ்டம், என் காருக்கு பெட்ரோல் அடிக்கணும் டீசல் அடிக்கணும்னு சொல்லிட்டு தண்ணி கேன் இருக்கும்ல அதுலலாம் எரிபொருளை நிரப்பிட்டு போகிறாங்க. இது போல விஷயம் நடந்திருக்கு. விழுப்புரம் அஃபிஷியல் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. சரி, இதுதான் பார்த்தா இன்னும் பல இடங்கள்லையும், சென்னையிலையும் சரி, தமிழ்நாட்டில் பல பகுதிகளையும் சரி, பங்குகளில் இது போல தான் மக்கள் சங்கீத சுரங்கள் மேல் காத்துக்கிட்டு இருக்காங்க, எப்படியாச்சும் நம்மளுக்கு கிடைச்சிருமா அப்படின்ட்டு. அந்த ஏக்கத்தை நீங்களே பாருங்களேன். சனி கிளம்புறேன்
சென்னைக்கு எதுக்கு எவ்வளவு பெட்ரோல் போற இப்ப ஊத்தினே போவீங்களா? என்ன பண்ணுறது கார் வாங்குறாங்க வீட்டை மச்சிராங்க வீட்டை சூப்பர்ண்ணா 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 விஜயண்ணா. ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் HPCL அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏங்க பங்க்லாம் எப்பவும் போல தாங்க இயங்கிட்டு இருக்கு, எதுக்கு இவ்வளோ பேனிக் ஆகுறீங்க மக்கள், தயவு செஞ்சு இந்த ரூமர்ஸ்லாம் நம்பாதீங்கன்னு அவங்க அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பெட்ரோல் டீசல் இருக்குல்ல, இது போதுமான அளவுக்கு கையிருப்பு இருக்குது. நாங்களே சொல்கிறோமே, இப்போ ஸ்டாப் ஆச்சுன்னா நாங்கள் ஸ்டாப் பண்ண தானே ஸ்டாப் ஆகணும், இல்லை எதுக்கு பயப்படுறீங்கன்னு HPCL கேட்டிருக்கு. இன்னொரு பக்கம் இந்த எம்டி சிலிண்டர்ஸ் இருக்குல்ல, அதை கையில் எடுத்துக்கிட்டு இந்த ஏஜென்ட்ஸ்லாம் இருப்பாங்க பாருங்கள், கேஸ் சிலிண்டர் ஏஜென்ட்ஸு, அவங்கள தேடி மக்கள் புறப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் தான் கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் சில இடங்களில் நடக்குது, உத்தரப்பிரதேசில் பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த காட்சியை நீங்களே பாருங்கள். கரெக்டாக இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் திருச்சிக்கு வந்திருந்தாங்களா, பேசிக்கிட்டு இருந்தாங்களா. அப்போ மக்கள் மத்தியில் ஆங்கிலத்தில், ஹிந்தியில் ஆங்கிலத்தில் பேசுகிறாரு ரெண்டாவது முறை எந்த முறையும். அப்போ என்னென்ன சொன்னாப்புல, இந்தியா வெஸ்ட் ஏஷியா கிரைசஸை கரெக்டாக தான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, இந்தியா ஃபஸ்ட்டு அப்படின்ற பாலிசி இருக்குல்ல, அதில் எப்போவுமே நம்ம பின்வாங்க மாட்டோம். சிலிண்டர் ஷார்ட்டேஜ் இருக்குல்ல, இது கூடிய சீக்கிரமே சரி பண்ணப்படும்னு சொல்கிறாரு. பிரதமர் வாயாலே வந்திருக்கு சிலிண்டர் ஷார்ட்டேஜ்னு சொல்லிட்டு. நானும் அதை தான் சொல்கிறேன், சிலிண்டர் தான் ஷார்ட்டேஜை தவிர பெட்ரோல் டீசல் கிடையாது. மைண்டில் தெளிவாக வச்சுங்க. நாம் வெரிஃபைடு ஃபேக்ட்ஸை மட்டும் தான் நம்பணும். அதை விட்டு யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடாதீங்க மக்களே. ஏன்னா இதனால தான் பல பேர் வதந்தியை நம்பிட்டு பங்கு முழுக்க இப்படி எல்லாம் பறையெடுத்துட்டு இருக்கீங்கன்ற ஆதங்கத்தை பிரதமர் மோடி அவர்கள் திருச்சியில் கூட்டியிருக்காங்க. நீங்கள் தயவு செஞ்சு பேனிக்காக வேணாம், ரூமர்ஸை நம்பவும் வேணான்னு திரும்ப திரும்ப அழுத்தி சொல்லியிருக்காரு. ஸோ இவர் சொல்கிறபடி இந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குன்னு முடிஞ்ச அளவுக்கு ஃபேக்ட் செக் பண்ணி பார்க்குறப்ப ஒரு சில எக்ஸ்பர்ட் சொல்கிற விஷயம், 90 நாட்களுக்கு இந்தியாவுக்கு தலைவலி இல்லைன்றாங்க. 90 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் கைவசம் இருக்குன்றாங்க. அப்படியே தமிழகத்துக்கு வந்தீங்கன்னா அடுத்த 21 நாட்களுக்கு நம்மளுக்கு பயம் வேண்டான்ட்டும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இட் மீன்ஸ் கான்ஃப்ளிக்ட் பெருசானாலும், ஜியோ பாலிட்டிக்ஸில் பெருசானாலும் இந்தியாவுக்கு 90 நாட்கள் பயம் இல்லை, தமிழ்நாட்டுக்கு 21 நாட்கள் பயம் இல்லை. இதை முதல்ல மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பயப்படாமல் இருங்க. அதனால தான் இந்த ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நிலைமை கொஞ்சம் சீரியஸாக மாதிரி இருக்குல்ல இந்த ஆயில் சார்ந்து உலகம் முழுக்க. இப்போ பெரிய பெரிய நாடுகள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சரி நாம் என்ன பண்ணுவோம், நம்மக்கிட்ட ரிசர்வ்னு எடுத்து வச்சிருப்போல இந்த ஸ்டாக் பையில், அந்த ஆயில் நாம் இப்போ இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துடும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதில் முதற்கட்டமாக அமெரிக்கா, இந்த பிரச்சனைகளோட சூத்திரதாரி அவங்க தானே, ஈரான் அடிச்சு பிரச்சனை ஆரம்பிச்சு விட்டவங்க. அமெரிக்கா என்ன சொல்லுது, 172 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஆயிலை நாங்கள் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு கொடுத்துட்றோம் அப்படின்னு இருக்காங்க. கொடுத்துறோன்னா சும்மா கிடையாது, சேல் பண்ணுறது தான். அடுத்து இந்த IEA இருக்காங்களே, இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி, இவங்க கிட்டத்தட்ட 32 நாடுகள் உறுப்புகளாக இருக்காங்களா. இந்த மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து 400 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஆயிலை நாங்களும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 572 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஆயில் வரைக்கும் இதுக்கப்புறம் அவைலபிளாக இருக்க போகுது. ஓகே ப்ரோ, பிரச்சனை தீர்ந்தது ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன திருத்தம், அடுத்த ஒரு வாரம் வரைக்கும் வேணால் மேபி இதை வச்சு உலக நாடுகள் தாக்கு பிடிக்கலாம். நிலமை புரிஞ்சிச்சா? ஸோ ட்ரம்ப் அவர்கள் கூடிய சீக்கிரமே இந்த போரை நிறுத்தணும், இல்லைனாக்கா பிரச்சனை இன்னும் பெருசாக எஸ்கலேட் தான் ஆகிட்டு இருக்கும். டொனால்ட் ட்ரம்ப்பு இவர்கிட்ட கேட்குறாங்க ஒரு கேள்வி, எங்க சிவனேன்னு இருந்த இந்த ஈரான் வார்ஷிப்பு எங்கே ஸ்ரீலங்கா அருகில், அதை போய் அடிச்சிருக்கீங்களே, அவ்வளோ பேரை கொன்று இருக்காங்களே, என்னங்க இது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஒரு அதிபர் என்ன பதிலை சொல்லணும், ஆனால் இந்த அதிபர் என்ன நம்ம பதில் சொல்லியிருக்காரு, ஒன்றும் இல்லைங்க, அந்த அட்டாக் நடக்கும்போது நான் கேட்டேன், ஏங்க இது போல் ஸ்ரீலங்கா அருகில் அந்த ஈரானோட போர்க்கப்பல் நிற்கிது, அதை நம்ம சீஸ் பண்ணலாமே, எதுக்காக அடிக்கணும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஆர்மி ஆஃபீஷியல் என்கிட்ட சொன்னாப்புல, இல்லைங்க அடித்து மூழ்கடிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொன்னார்னு அதிபர் சொல்கிறாருங்க. இங்கே யார் அதிபர், அந்த அஃபிஷியலா இல்லை டொனால்ட் ட்ரம்ப் அவர்களா, இல்லை அஃபிஷியல் மேலே பழி தூக்கி போடுறாரா, யாருக்குண்டா? அந்த கப்பல் வேறு எதுவும் இல்லை, கடந்த 4ஆம் தேதி இந்த ஐரிஸ் தான் அப்படின்ற ஈரான் வார்ஷிப் அடித்தா ஞாபகம் இருக்கா? கொல்லப்பட்ட எண்ணிக்கை தெரியுமா? 84 பேர் மினிமம், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 104 பேர் வருவாங்க. இத்தனை உயிர்கள் பறி போயிருக்கு.
சொல்கிற பதிலை பார்த்தீங்களா? இருக்கிற இந்த ஷார்ட்டேஜ் பிரச்சனை போதாதுன்ட்டு அடுத்து இன்னும் இஷ்யூ வேறு பெருசாகிட்டு இருக்கு. இந்த ஒமனில் இருக்கிற லார்ஜஸ்ட் ஆயில் ஸ்டோரேஜ் இதை வரைக்கும் டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. ட்ரோன் அட்டாக் அங்கே வரைக்கும் நிகழ்த்தப்பட்டிருக்கு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். போரை விட வதந்தி ரொம்ப வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு. இதில் நீங்கள் சிக்காதீங்க, சின்ன பின்னமாவாதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், சிலிண்டர் ஷார்ட்டேஜை சீக்கிரமே சரி பண்ணணும்னு அரசு சொல்லியிருக்காங்க. ஃபியூவல் ஷார்ட்டேஜ்ன்றது பெருசாக இல்லை. நீங்கள் அதிகமாக அந்த பங்குக்கெல்லாம் போக தான் செயற்கையாக ஷார்ட்டேஜ் கிரியேட் பண்ணப்படும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்கள் தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலையோ இல்லைனா பேங்க் அக்கௌண்ட்லையோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.